கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட மாணவர் அணி துணை செயலாளரும் திருவாரூர் வடக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான திரு ஜீவா பார்த்திபன் அவர்கள்ட்ட தான் பேச போறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலையில நேற்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட 10 தேர்தல் நடக்க இருக்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேட்பாளர் பட்டியலில் குறிப்பா சொல்ல போனா விருதாச்சலம் தொகுதியும் விருதுநகர் தொகுதியும் மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியா இருந்துச்சு. அந்த தொகுதியை அந்நியார் அவர்களும் திரு அண்ணன் விஜய் பிரபாகரன் அவர்களும் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? தலைவர் அவர்கள் 2006 விருதாச்சலத்துல ஒரு மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை என்று சொன்ன அந்த தொகுதியை மாம்பழத்தின் கொட்டையை நசுக்கி 14,463 வாக்குகள் வித்தியாசத்திலே தலைவர்கள் வென்று முதல் முறையாக சட்டமன்றம் சென்றார். 2011 எதிர்கட்சியாக இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 சட்டமன்றத்திலே நாம் சட்டமன்றம் செல்ல முடியாத ஒரு சூழலை இந்த ஊடகங்களும் அரசியல் நாடகவாதிகளும் நம்மை புறக்கணித்து இந்த சட்டசபை செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. மீண்டும் அந்நியாரர்களுடைய தலைமையிலே நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் தம்பி அவர்களும் ஏனைய 8 வேட்பாளர்களும் உறுதியாக சட்டமன்றம் செல்வது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. சரியா சொன்னீங்க. ஆனா அதே மாதிரியே எனக்கு இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே விருதுநகர் தொகுதியில திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார். விஜய் பிரபாகரன் போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட அவரோட வெற்றி உறுதியாக வேண்டிய நேரத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம இப்ப பேச வேண்டிய இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நூலிலையில அவரோட வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டது. ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இப்ப அவர் போட்டி போடக்கூடிய விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிட்டத்தட்ட 20,000 to 30,000 ஓட்டு லீடிங்ல தான் இருந்துச்சு. சோ இப்ப அவரோட வெற்றி வாய்ப்பு விருதுநகர்ல எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்பது வரலாற்று சான்று. அதுபோன்று விருதுநகர் தொகுதியிலே நம்முடைய கழக இளைஞர் தம்பி அவர்கள் 1,00,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு இளைஞராக சட்டமன்றம் சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. நிச்சயமாக அந்த வெற்றி இமாலய வெற்றியாகத்தான் இருக்கும். இது தனிப்பட்ட ஒரு தொண்டனாகவும் பொதுமக்களிடத்திலே நாம் பாராளுமன்றத்திலே கேட்ட பொழுது அந்த விருதுநகர் தொகுதியில் சொன்னதெல்லாம் எங்க எம்பி அப்படின்னா விஜய் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி அவர்கள் எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விருதுநகர் தொகுதி ஒரு மிக இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 2 இலக்க தொகுதிகள் பெறப்பட்டிருக்கு. கூடவே ராஜ்யசபா தொகுதிகளும் பெறப்பட்டிருக்கு. ஸோ இது தொண்டர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கா? களத்துல தேமுதிக திமுக கூட்டணி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட சுமூகமான உறவும், அதாவது இந்த கூட்டணி ஜெல் ஆயிடுச்சா நான் உங்களை கேட்க விரும்புறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இணையும் பொழுது மாற்று கட்சியை சார்ந்த, அதாவது நம்ம கூட்டணியில் அங்கம் வகிக்காத மாற்று கட்சியை சார்ந்த ஒரு சில நிர்வாகிகள் பேசும் பொழுது 4 தொகுதிகள் 5 தொகுதிகள் ஊடகங்களுக்கு கொண்டு அவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைய நிலையில் இரட்டை இலக்கத்திற்குரிய 10 தொகுதிகளை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பெறும் பொழுதும் ஒரு ராஜ்யசபா சீட்டு பெறும் பொழுதும் அவர்களுடைய வாயெடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னும் ஒத்துழைச்சியோடு தான் இருக்கிறது, மிகப்பெரிய வாக்கு வங்கியோடு தான் இருக்கிறது என்பதை இந்த தொகுதி பங்கீடு நிரூபித்துள்ளது என்று மாற்றுக் கட்சி நபர்கள் மட்டுமல்லாமல் நடுநிலைவாதிகளும் அதை சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. ஆனா இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப 2026 தேர்தல்ங்கிறது ஒரு பலமுனை போட்டி தேர்தலாக தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், புதுசா வந்திருக்க பார்ட்டிசிபென்ட் விஜய், அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ ராமதாஸ், சசிகலா போன்றவர்களுக்கு தனியா ஒரு கூட்டணி, வேல்முருகன் கூட ஒரு தனியா ஒரு கூட்டணிங்கிற மாதிரி எண்ணற்ற கூட்டணிகள் உருவாகிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? எத்தனை தொகுதிகளை ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணியானது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்று வெளிப்படையாக தெரிகிறது.
நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் சொன்னது போல 215க்கு மேற்பட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி மிகப்பெரிய இமாலய வெற்றி பெறும். அதிமுக நமக்கு தொடர்ந்து துரோகங்களையும் நயவஞ்சக சூழ்ச்சியும் செய்த அதிமுக எதிர்கட்சி வரிசையில் கூட அமர்வதற்கு தகுதியல்லாத இயக்கமாக 2011 வரலாறு திரும்பும். எப்படி நம்முடைய தலைவர்கள் எதிர்க்கிறதாக அமர்ந்தாரோ அதே போன்று நம்முடைய கூட்டணியை சார்ந்த நபர்கள் தான் எதிர்கட்சி வரிசையில் அமர்வோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது நம்முடைய கழக பொதுச்செயலாளராக கூட இருக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா கடைசியா இறுதியானோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீங்க இந்த தேர்தலில் உங்களோட பணிகள் என்னென்னவா நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான வியூகங்கள் வகுத்து வச்சிருக்கீங்க, ஒரு கூட்டணி கட்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, நம்மளோட வேட்பாளர்களுக்கு உங்களோட பங்களிப்பா நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்னுடைய மாவட்டம் வந்து தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம். ஆனால் எனக்கு கழகத்தால் நம்முடைய பொதுச் செயலாளர்களாலும் கழக பொருளாளர்களாலும் திருவாரூர் வடக்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு கடந்த ஓராண்டு காலமாக அங்கே பணியாற்றி நம்முடைய கழகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் PLU2 போன்ற அனைத்து வேலைகளும் சிறப்பாக செய்து கொடுத்தோம். திமுக கூட்டணி அமைந்து அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருக்கட்டும், அதே போல இன்று நடைபெற உள்ள நம்முடைய திருவாரூர் வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு முதற்கொண்டு இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த 2 தொகுதிகள், நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலும் அவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற மாவட்ட செயலாளர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை அளித்து இந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி, அதாவது திருவாரூர் தொகுதி வந்து வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நன்னிலம் சட்டமன்ற தொகுதி என்பது தொடர்ந்து ஒரு 3 தடவையாக அதிமுகவை சார்ந்த காமராஜர் MLA-வாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட செயலாளர் நம்மை சார்ந்த நிர்வாகிகளை மட்டும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கு நம்முடைய பங்களிப்பு அந்த மாவட்ட கழக செயலாளர்களோடு என்னுடைய பணி தொடரும். அதுபோன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய தஞ்சை வடக்கு மாவட்டத்திலே என்னுடைய தொகுதி திருவிடைமருதூர் தனி சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியிலும் முன்னாள் இன்றைய அமைச்சர் கோவில் செரியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பங்களிப்பும் என்னுடைய பணியும் சிறப்பாக இருக்கும். அதுபோன்று நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் விருதாச்சலம் தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை ஏதோ ஒரு சூழ்ச்சி வலையால் நாம் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் இந்த முறை அந்நியால் அவர்களும் அதுபோன்று கழக இளைஞரணி செயலாளர் தம்பி அவர்களும் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய உழைப்பை இரவு பகல் பாராமல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனைய 8 தொகுதிகளுக்கும் தலைமை கட்டளையிட்டால் சென்று அங்கு எங்களுடைய பங்களிப்பை, எங்களுடைய என்று சொல்லும் பொழுது என்னுடைய அணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், எங்களுடைய கழக மாநில செயலாளர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு பணிபுரிந்து நம்முடைய இலக்கை அடைந்து அடுத்த முறை இதைவிட இன்னும் அதிக தொகுதிகளை பெற்று தேமுதிக மீண்டும் இமாலய உச்சத்தை அடைந்து விட்டது என்று இன்று ஏசுகின்ற ஊடகங்கள் அன்று பாராட்டும் வகையில் செயல்பட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலையில தலைவர் இதய தெய்வம் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய அருளாசியோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த 224 தொகுதி சட்டமன்ற வேட்பாளர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த 10 சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய இதய தெய்வம் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய அருளாசியோடு கழக பொதுச் செயலாளர் அந்நியாளர்களுடைய ஆணைக்கிணங்க கழக பொருளாளர் மாநிலங்களவை உறுப்பினர் தளபதியார் அவர்களுடைய ஆலோசனையோடு அனைத்து நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்போடு வெற்றி பெற ஏதாவது பாடுபடுவோம். கழக மாணவரணி சார்பில் எங்களுடைய பங்களிப்பு தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், அதே போன்று நம்முடைய கழக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளும் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. மீண்டும் ஒரு நல்ல இதில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கேப்டன் டிவி நிர்வாகத்திற்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.